வணக்கம். கடவுள் வந்துட்டு எல்லாத்தையும் படிச்சிருக்காரு, இந்த உலகத்தை படிச்சிருக்காரு. நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கோம். யாருக்காக வாழ வந்தோன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னும் தெரியாது. யாருக்காக வாழ போறன்றதும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மளுக்காக தான் வாழணும். அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, அவன் என் மேலே போறாம, இவன் என் மேலே போறாம, அவன் என்னோட நல்லா செய்கிறான், இவன் என்னோட நல்லா வியாபாரம் பண்ணுறான். விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்க உங்கள் உலகத்தில், அதை மட்டும் செய்யுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம், உங்களுக்குள்ள என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன திறமைங்க இருக்கோ, அதெல்லாம் வெளியே கொண்டு வாங்க. இது உங்கள் உலகங்க. நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த உலகம் என்ற நாடக மேடையில் நீங்கள் இருங்க, நீங்கள் நடிங்க. அதுதான், அவ்வளவுதான் உலகம், அவ்வளவுதான் வாழ்க்கை. ரொம்ப மற்றவங்களை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நம்மள என்ன சொல்லிடுவாங்களோ, இப்படி சொல்லிட்டா என்னங்க. உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் உங்களை யாருமே ஹர்ட் பண்ண முடியாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்க உன்னை நாயின்னு கூப்பிட்டா, அது உங்களுக்கு நாய் வந்துட்டு அசிங்கம்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகும். நாய் வந்துட்டு நன்றியுள்ள மிருகம்னு நீங்க நினைச்சீங்களா, அது உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க உங்களை ஹர்ட் பண்ண முடியாது. அது வந்துட்டு அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய கேரக்டரை காமிக்குது. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? உங்க உலகங்க. இப்படி தொடச்சு விட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க.